வணக்கம். ஜூலை 24ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நேற்று வீடியோவில் 2 தவறுகள் இருந்ததுங்க, மன்னிக்கும். விரைவாக பார்த்துடலாம். அதை நேற்று இந்தியன் ஹோட்டல்ஸ்க்கு ஷேர்கான் பை ரேட்டிங் கொடுத்துருந்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் 7400 ரூபாய்னு சொல்லியிருந்தோம் வீடியோவில். அது தவறு. அதற்கான சரியான இது 679 ரூபாய். ஷேர்கானுடைய ரிசர்ச் ரிப்போர்ட்லேயே வெரிஃபை பண்ணும்போது 679 ரூபாய்னு சொல்லியிருக்கிறாங்க. தவறுக்கு மன்னிக்கவும். அதே போல் நம்ம மற்றொரு செய்தி பார்த்துருந்தோம். தினத்தந்தியிலிருந்து கிடைத்த ஒரு தகவல், சென்னை எம்டிசி டெண்டர், மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுடைய பஸ்ஸுக்கான டெண்டரில் 3 கம்பெனிகள் போட்டியில் இருப்பதாக நம்ம செய்தி பார்த்துருந்தோம். அதில் ஒரு கம்பெனி எவி டிரான்ஸ் பிரைவேட் லிமிடெட், மேகா இன்ஜினியரிங்குடைய ஒரு கம்பெனின்ற மாதிரி தினத்தந்தியில் சொல்லியிருந்தாங்க. நம்ம நேர் ஒருவர் அது ஒலக்ட்ரா கிரீன் டெக்னு திருத்தம் சொல்லியிருந்தாரு. செக் பண்ணி பார்க்கும்போது அது ஒலக்ட்ரா கிரீன் டெக்காகத்தான் இருந்தது. ஜூலை 23ஆம் தேதி நேற்று நிஃப்டி 0.12% குறைவாக க்ளோஸ் ஆகியிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 14,331 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 17,307 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க 2,975 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 17,799 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 16,381 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 1,418 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். கேன்ஃபின் ஹோம்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. 0.75% ஸ்டேக். 10 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. சராசரியாக ஒரு ஷேர் விலை 827 ரூபாய் 94 பைசா. ஓபராய் ரியாலிட்டிக்கு மார்கன் ஸ்டான்லி அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ரேட்டிங்கை ஈக்குவல் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸும் உயர்த்தி இருக்கிறாங்க. புது டார்கெட் ப்ரைஸ் 1900 ரூபாய் ஒரு ஷேருக்கு. இண்டஸ் டவர்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த ஒரு தகவல், சிட்டி 500 ரூபாய் டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க இண்டஸ் டவர்ஸ்க்கு. ஏற்கனவே 2024 110% அதிகரிச்சிருக்கு இண்டஸ் டவர்ஸ். சிட்டி கொடுத்துருக்கிற டார்கெட் ப்ரைஸ் 500. நேற்று க்ளோசிங் 435 லெவலில் க்ளோஸ் ஆகியிருக்கு. சிட்டி சில காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க. டிவிடன்ஸை மறுபடியும் இண்டஸ் டவர்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க, அது ஒரு காரணம். வோடஃபோன் ஐடியா கம்பெனிக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதை விரைவில் அவங்க செட்டில் பண்ணுவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. நிதியாண்டு 2025 2வது குவார்ட்டர்லேருந்து வளர்ச்சி அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வோடஃபோன் ஐடியாவும் பணத்தை செட்டில் பண்ணிடுவாங்கன்றது ஒரு காரணம். அதே போல் டாரிஃப் ஹைக்கை அறிவிச்சிருக்கிறாங்க டெலிஃபோன் கம்பெனிகள், மொபைல் கம்பெனிகள். அதுவும் இண்டஸ் டவர்ஸ்க்கு பயனுள்ளதாக இருக்குன்ற எதிர்பார்ப்பு. ஏஜிஆர் கேஸில் பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. பாரதி ஏர்டெல் கூடுதலாக 3% ஸ்டேக் இண்டஸ் டவர்ஸில் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் காரணமாக சுட்டி காட்டியிருக்கிறாங்க சிட்டி. ஏர்டெலுக்கு கிரைசில் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. லாங் டேர்முக்கு முன்னே கொடுத்த ரேட்டிங்கை மறுபடியும் கொடுத்துருக்காங்க AA+. ஆனால் அவுட்லுக்காக மாற்றிருக்கிறாங்க, உயர்த்திருக்கிறாங்க. ஸ்டேபிள்லேருந்து பாசிட்டிவாக மாற்றிருக்கிறாங்க. ஷார்ட் டேர்முக்கு முன்னே கொடுத்த ரேட்டிங்கை மறுபடியும் வழங்கியிருக்கிறாங்க A1+. கிரெடிட் ரேட்டிங் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. GE பவர் இந்தியா தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு NTPC GE பவர் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 348 கோடி ரூபாய். ஃபெடரல் பேங்க் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பதாக NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைச்ச தகவல். ரெக்கார்ட் ஹையை எட்டி இருக்குது ஃபெடரல் பேங்க்குடைய ஷேர் ப்ரைஸ். என்ன அப்டேட் NDTV ப்ராஃபிட்டில் கொடுத்துருக்காங்க? RBI ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. KVS மணியனை CEO-ஆக நியமிப்பதற்கு அவங்க ஒப்புதல் வழங்கியுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. கோஃபோர்ஜ் லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க 19 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 2ஆம் தேதி. ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ரெவன்யூ 24,008 மில்லியன் ரூபாய். இயர் ஆன் இயர் 8% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 2% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா 4,087 மில்லியன் ரூபாய். இயர் ஆன் இயர் 23% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 4% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1,332 மில்லியன் ரூபாய். இயர் ஆன் இயர் 19% விழுந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 41% விழுந்திருக்கு. ஆஹா சோலார் டெக்னாலஜிஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. குஜராத்தில் சோலார் பிளான்ஸ்க்கான ஆர்டர் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் கிட்டேருந்து. மதிப்பு 29 லட்சம் ரூபாய்கள். டாரன் ஃபார்மா குவார்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவென்யூ 2,859 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 457 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 21% அதிகரிச்சிருக்கு.
ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. ஹைப்பர் டென்ஷன் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மருந்து அகமதாபாத் ஆலையிலிருந்து உற்பத்தி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ஜைடஸ் லைஃப் சயின்சஸ். தேவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ராஜ்காம்ப் இன்ஃபோ சர்வீசஸ் லிமிடெட் கிட்டேருந்து. அதோடைய மதிப்பு 5 கோடி ரூபாய். ஷாஃப்லர் இந்தியா குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. ஸ்டாண்டலோன் பேசிஸில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 20,719 மில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 13% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 2,535 மில்லியன் ரூபாய், போன வருடம் இதே குவார்ட்டரில் 2,373 மில்லியன் ரூபாயாக இருந்தது. டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. ரைட்ஸ் இஷ்யூக்கான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. ஜனவரி மாதத்தில் ரைட்ஸ் இஷ்யூ வழியாக 3000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறதாக அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதற்கான தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன விலை நிர்ணயித்திருக்கிறாங்க ரைட்ஸ் ஷேருக்கு? 818 ரூபாய். இது நேற்று க்ளோசிங்கிலிருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 35% குறைவாக, அதாவது டிஸ்கவுண்ட்டில் விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. எவ்வளவு வழங்குறாங்க? ஒரு ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் இலவசமாக வழங்கப்படும். 26 ஷேர்ஸ் வைத்திருந்தால் ரெக்கார்ட் டேட் படி. ரெக்கார்ட் டேட் ஜூலை 27ஆம் தேதி. எப்போ ரைட்ஸ் இஷ்யூ ஓப்பன் ஆகுது? ஆகஸ்ட் 5ஆம் தேதி. எப்போ முடிவடையுது? ஆகஸ்ட் 19ஆம் தேதி. ஆன் மார்க்கெட் ரெனன்சியேஷன் கடைசி நாள் ஆகஸ்ட் 12ஆம் தேதி. ரைட்ஸ் இஷ்யூனா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். பெரும்பாலும் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு குறைந்த விலைக்கு ஷேர்ஸை வழங்குவாங்க. வாங்கணுமா வாங்க வேண்டாமா அப்படின்றது ஷேர் ஹோல்டர்ஸ் முடிவு செய்து கொள்ளலாம். ஆனால் ஒரு கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ அறிவித்ததற்கு பிறகு ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகிய நாம் சில விஷயங்களை செய்யணும். செய்யாமல் விட்டோம்னா நாம் நஷ்டத்தில் இருப்போம். ரைட்ஸ் இஷ்யூ குறித்தான வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்ஃபோபீன்ஸ் டெக்னாலஜிஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவென்யூ 100 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 8 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 123% அதிகரிச்சிருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 16% விழுந்திருக்கு. வேதாந்தா தரப்பு அப்டேட் இருக்குது. ஜூலை 26ஆம் தேதி டிவிடெண்ட் குறித்து முடிவெடுக்க போகிறாங்க. டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதற்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 3ஆம் தேதி. பாண்டாடா இன்ஜினியரிங் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. 3 ஆர்டர்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று யுனைடெட் ஸ்டேட்ஸை சேர்ந்த கேம் சேஞ்சர் சோலார் கிட்டேருந்து 9.6 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர். ஸ்வஜஸ் பவர் பிரைவேட் லிமிடெட் கிட்டேருந்து கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர். மூன்றாவது பாரதி ஏர்டெல் கிட்டேருந்து 1.7 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர். பஜாஜ் ஃபினான்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 3,912 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 14% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 25% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் எண்ணிக்கை 8,365 கோடி ரூபாய். அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஜூன் 30 படி பார்க்கும்போது 3,54,192 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 31% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் என்பிஏ 0.86%, போன வருடம் இதே குவார்ட்டரில் 0.87% இருந்தது. நெட் என்பிஏ 0.38%, போன வருடம் இதே குவார்ட்டரில் 0.31% இருந்தது. கிளாண்ட் ஃபார்மா தற்போது அப்டேட் இருக்குது. யூஎஸ்எஃப்டிஏ டென்டேட்டிவ் அப்ரூவல் வழங்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரு மருந்துக்கு கண் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க கிளாண்ட் ஃபார்மா. இக்ராக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 115 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 12% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 36 கோடி ரூபாய், போன வருடம் இதே குவார்ட்டரில் 41 கோடி ரூபாயாக இருந்தது. ஹிந்துஸ்தான் யூனிலீவர் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் டோட்டல் இன்கம் 15,964 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 2% அதிகரித்தது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 2,612 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 2% அதிகரித்தது. பேஜல் ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்குது. ராஜஸ்தான் மாநிலத்தில் அவங்களுக்கு பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர், அதோடைய மதிப்பு 586 கோடி ரூபாய். பேட்டா இந்தியா தரப்பு அப்டேட் இருக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சவுத் கேன் யூனிட்டை அவங்க இப்போ மூடுறாங்க. போன நிதியாண்டே அவங்க வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீமாக அறிவிச்சிருந்திருக்கிறாங்க. இப்போ இந்த யூனிட்டை மூட போகிறதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த தொழிற்சாலையுடைய உற்பத்தி திறன் என்ன? 6.28%, அதாவது அவங்களுடைய ஒட்டுமொத்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியில் 6.28% இந்த தொழிற்சாலையிலேருந்து தான் வருது. அதை இப்போ மூட போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க பேட்டா இந்தியா. எஸ்ஆர்எஃப் லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹3.60. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் ஜூலை 31. ஆக்சிஸ் பேங்க் இன்னைக்கு ஜூலை 24ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்க இருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி மணி கண்ட்ரோல் ஒரு முன்னோட்டம் கொடுத்துருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம்? ப்ராஃபிட் எதிர்பார்ப்பது 6,576 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 13% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 13,361 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 12% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் எதிர்பார்ப்பது 1.5%, போன வருடம் இதே குவார்ட்டரில் 1.7 இருந்தது. நெட் என்பிஏ 0.3% எதிர்பார்க்குறாங்க, போன வருடம் இதே குவார்ட்டரில் 0.4% இருந்தது.
டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. ட்ராக்ஷன் கன்வெர்ட்டர்ஸ் ஏற்றுமதியை அவங்க துவங்கி இருக்கிறாங்க இட்டாலி நாட்டுக்கு. ஏற்கனவே அந்த ஆர்டர் கிடைத்தது தான் அவங்களுக்கு 65 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர். அதோடைய ஏற்றுமதி இப்போ துவங்கியாச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸ். ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. 5% அதிகரிச்சிருக்கு. குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்காங்க. அதோடைய ரியாக்ஷனை கூட இருக்கலாம். ரெவென்யூ 10,327 மில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 12% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 584 மில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 249% அதிகரிச்சிருக்கு. நேற்று நம்ம ஏற்கனவே பட்ஜெட் டீட்டெயில்ஸ் பார்த்துருந்தோங்க, வேறொரு வீடியோ அதற்காகவே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ மணி கண்ட்ரோலில் ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. எந்த பொருட்களுடைய விலை அதிகரிக்குது, எந்த பொருட்களுடைய விலை குறையுது அப்படின்றது பெரும்பாலும் நாம் பார்த்தது தான் அவங்களும் கொடுத்துருக்குறாங்க. கஸ்டம் டியூட்டிஸில் கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க அரசு. கேன்சர் மெடிசன்ஸ் அதனால் சீப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க முற்றிலுமே நீக்கியிருக்கிறாங்க நினைக்கிறேன். 3 மருந்துகளுடைய பெயர்களும் நம்ம பார்த்துருந்தோம். மொபைல் ஃபோன்ஸ் மற்றும் சார்ஜஸ் உடைய விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. கோல்டு, சில்வர், பிளாட்டினம் இறக்குமதி செய்யக்கூடிய அந்த கஸ்டம்ஸ் டியூட்டியை குறைச்சிருக்கிறாங்க. லெதர் குட்ஸ் ஏற்றுமதி அதிகரிப்பதற்காகவும் சீ ஃபுட் ஏற்றுமதி அதிகரிப்பதற்கும் அதுலேயும் சில கஸ்டம்ஸ் டியூட்டி அவங்க கம்மி பண்ணியிருந்திருக்கிறாங்க. அதே போல் சோலார் பேனல்ஸ் உண்டாக்குவதற்கான தேவைப்படக்கூடிய பொருட்கள் இறக்குமதி செய்வதற்கான கஸ்டம்ஸ் டியூட்டிலையும் அவங்க குறைச்சிருந்தாங்க. ஃபெரோனிக்கல் மற்றும் பிளிஸ்டர் காப்பருடைய பேசிக் கஸ்டம் டியூட்டியும் குறைச்சிருக்கிறாங்க. அதனால் எலக்ட்ரானிக் செக்டர் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. கண்டக்டர் மற்றும் ரெசிஸ்டர்ஸ் உற்பத்தி செய்யக்கூடியது இது. அதே போல் எந்தெந்த பொருட்கள் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, டெலிகாம் எக்யூப்மெண்ட், அமோனியம் நைட்ரேட்டோட விலையை உயர்த்தியிருக்கிறாங்க. எங்கெல்லாம் அதோடைய பயன்பாடு இருக்கோ அதெல்லாம் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் நான் பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்ஸுடைய விலையும் உயர்த்தி இருக்கிறாங்க. பிவிசி ஃப்ளெக்ஸ் பேனர்ஸ் குறிப்பாக சொல்லியிருந்தாங்க. சீ ஃபுட் ஏற்றுமதி அதிகரிப்பதற்காக அவங்க சில பொருட்களுடைய பிசிடி பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டியை குறைச்சிருந்த செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ மணி கண்ட்ரோலில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் இதனால் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நேற்றும் இந்த ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. அபெக்ஸ் ஃப்ரோசன் ஃபுட்ஸ், அவாந்தி ஃபீட்ஸ் மற்றும் வாட்டர் பேஸ் லிமிடெட் இதனால் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ஆந்திரா மற்றும் பீகாரில் மத்திய அரசு சில நிதி ஒதுக்கியிருந்த செய்தி நம்ம பார்த்துருந்தோங்க பட்ஜெட்டில். இதனால் பயன்பெறும் ஸ்டாக் எவை மணி கண்ட்ரோலில் சொல்லியிருப்பது என்சிசி இதனால் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். ஆந்திர பிரதேஷ்க்கும் அவங்களுடைய தலைநகரத்தை அமைப்பதற்காக நிதி 15,000 கோடி ரூபாய் நம்ம பார்த்துருந்தோம். பீகார்லையும் ஒதுக்கி இருந்திருக்கிறாங்க. 2 மாநிலத்திலையும் இந்த இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் என்சிசிக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். நேற்று நம்ம பட்ஜெட் வீடியோவில் ஒரு செய்தி பார்த்துருந்தாங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை 10% 12.5% உயர்த்தி இருக்கிறாங்க. அது வந்து நம்ம ஸ்டாக்ஸ் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் விற்பனை செய்யும்போது இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டில் 1 லட்சம் ரூபாய் இருந்ததை 1.25 லட்சம் ரூபாயாக உயர்த்தியிருக்காங்க அந்த எக்ஸம்ஷன். ஆனால் நம்ம ரியல் எஸ்டேட்டு நமக்கு சரியாக தெரியல, அது விளக்கம் தேவைப்படுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ மணி கண்ட்ரோல் அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ரியல் எஸ்டேட் செக்டரில் நம்ம பார்த்தது வந்து 20% அவங்க முன்னே இருந்தது. இப்போ அந்த 20% இருக்கிறதுக்கு பதிலாக 12.5%, அதற்கும் 12.5%. ஸோ ரியல் எஸ்டேட்டில் குறைச்சிருக்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சுட்டி காட்டியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல்னா, இப்போ இருக்கும்படி 20% இருந்தாலும் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் வழங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை நீக்கிறாங்க. அதற்கு பதிலாக அந்த 20% இருக்கிறதுக்கு பதிலாக 12.5% குறைச்சிருக்கிறாங்க. இதனால் சில ஸ்டாக்ஸ்க்கு பாதிப்பு இருப்பதாகவும் அதே மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. நேற்று இந்த ஸ்டாக்ஸ் ஒரு வீழ்ச்சியை பார்த்துருக்கு. டிஎல்எஃப், காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் மற்றும் ஓபராய் ரியாலிட்டி, பிரிகேட் என்டர்பிரைசஸ் போன்ற ஸ்டாக்ஸ் இதனால் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் சொல்லியிருக்கிறாங்க. ஜூலை 24ஆம் தேதி இன்னைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகள் ஆக்சிஸ் பேங்க், ஃபெடரல் பேங்க், பஜாஜ் ஃபின்சர்வ், எஸ்பிஐ லைஃப், லார்சன் அண்ட் டியூப்ரோ, ஆரக்கிள் ஃபின்சர்வ், பெட்ரோநெட் எல்என்ஜி, ஜிண்டால் ஸ்டீல், கேபிஐடி டெக்னாலஜிஸ், விகார்ட், டாடா டெலி சர்வீசஸ், இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் மற்றும் ஜேகே பேப்பர். கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். ஆக்ரிடெக் 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 780% வால்யூம் அதிகரிப்பு. கிராவிட்டா இந்தியா 19% உயர்ந்தது, 463% வால்யூம் அதிகரிப்பு. ஆஸ்ட்ராசெனகா 13% ஷேர் பிரைஸும் 663% வால்யூம் அதிகரிப்பு. என்ஐஐடி 11% ஷேர் பிரைஸ், 280% வால்யூம். இந்தியன் ஹியூம் 10% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 124% வால்யூம் அதிகரிப்பு. சிஇ இன்ஃபோ சிஸ்டம்ஸ் 9% ஷேர் பிரைஸும் 250% வால்யூம் அதிகரிப்பு. கோல்டியம் இன்டர்நேஷனல் 8% ஷேர் பிரைஸ், 113% வால்யூம். போரோசெல் ரினியூவபிள்ஸ் 8% ஷேர் பிரைஸும் 708% வால்யூம் அதிகரிப்பு. என்சிசி 7% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 480% வால்யூம் அதிகரிப்பு. காதம் இந்தியா 6% ஷேர் பிரைஸும் 155% வால்யூம் அதிகரிப்பு.
ஐடிசி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. 6% அதிகரித்தது, 140% வால்யூம் அதிகரிப்பு. பெரும்பாலும் இந்த பட்ஜெட் நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு சின்டாக்ஸ் கொண்டு வருவாங்களா, குறிப்பாக இந்த சிகரெட் கம்பெனிக்கு மீது புதிதாக டாக்ஸ் கொண்டு வருவாங்களா, இருக்கக்கூடிய டாக்ஸை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு ஐயம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான எந்த செய்தியும் நான் பார்க்கலைங்க இந்த பட்ஜெட்டில். இந்த பட்ஜெட்டில் சிகரெட்ஸ்க்கு எந்த டாக்ஸும் உயர்த்தல, புதிதாக எதுவும் கொண்டு வரலன்றதான் என்னுடைய புரிதல். என்னுடைய சரிபார்க்க வேண்டும். அப்படி இருந்ததுன்னா அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் நேற்று ஐடிசி நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் NFL 7% விழுந்தது, 127% வால்யூம் அதிகரிப்பு. ராணே இன்ஜின் 7% வீழ்ச்சி, 185% வால்யூம் அதிகரிப்பு. ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் 6% வீழ்ச்சி, 200% வால்யூம் அதிகரிப்பு. ஹட்கோ 5% விழுந்தது, 108% வால்யூம் அதிகரிப்பு. முத்தூட் ஃபைனான்ஸ் 4% விழுந்தது, 124% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.